நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். திமுகவை தள்ளி வைத்த வன்னியர்கள், தகர்ந்தது திமுக கனவு. திமுக தொடங்கிய போது வன்னியர்கள் திமுக பின்புலமா இருந்தாங்க. அதோட திமுகவை தூக்கி பிடித்த இரண்டு சமூகம், ஒன்று முதலியார் சமூகம், இன்னொன்று செட்டியார் சமூகம். செட்டியார் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அது தெலுங்கு செட்டியாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது தமிழ் செட்டியாராக இருந்தாலும் பரவாயில்ல, திமுகவை தொடங்கிய காலத்தில் இருந்து 2019 வரைக்கும் வலுவாக தூக்கி பிடித்த சமூகம் இந்த மூன்று சமூகம். ஆனால் இன்னும் கூட முதலியார் சமூகமும் சரி, அதோட செட்டியார் சமூகமும் சரி, திமுகவை தூக்கி தான் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வன்னிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் 2019க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக விட்டு தள்ளியே வந்துட்டாங்க. திமுகவும் வன்னியர்கிட்ட கொஞ்சம் அந்நியப்பட்டு தான் போச்சு. அதுக்கு உதாரணம் 2021 சொல்லலாங்க. அதனையும் தாண்டி கட்சி தொடங்கிலிருந்து 2021 தேர்தல் வரைக்கும் திமுகவுடைய வெற்றி எந்த பகுதியில் இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். வன்னியர்கள் 24 மாவட்டத்தில் விரைவி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் எத்தனையோ பெரும்பான்மை சமூகம் இருக்குது. அந்த பெரும்பான்மை சமூகத்தில் வன்னியர் சமூகமும் ஒன்று. அப்படி பெரும்பான்மை சமூகமாக வன்னியர் சமூகம் எங்கே இருக்குதோ அங்கே தான் திமுக ஆனது பெரிய வெற்றியை பெற்றிருக்கும். இப்போ செங்கல்பட்டு, மகாபலிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நாயகர்கள் என்ற பட்ட பெயருடன் இருக்கிறாங்க. அவங்க இருக்கின்ற இடத்துல தான் திமுக தன்னுடைய கோட்டையாக மாற்றி வச்சிருக்கு. அதே மாதிரி வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கவுண்டர்கள் படையாட்சி 2 அடையாளத்துடன் வன்னியர்கள் இருக்கிறாங்க. அந்த பகுதியும் திமுகவுடைய கோட்டையாகத்தான் இருக்குது. இப்படி திமுகவுடைய கோட்டை என்று அறிவித்துக் கொள்வதற்கான காரணமாக அமைந்தவர்கள் வன்னியர்கள் தான். அந்த வன்னியர்கள் இன்னைக்கு திமுகவை தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன என்பது பார்ப்பதற்கு முன்பாக, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக நம்ம முதலமைச்சர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்துக்கு போனார். தென் மாவட்ட மக்களிடையே பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார். அந்த செய்தியை கேட்ட உடனே நமக்கும் உண்மையாகவே மகிழ்ச்சியாக தான் இருந்தது. என்னத்தை பகிர்ந்து கொண்டார் என்று முதல்ல பார்த்துட்டு பிறகு ஏன் திமுகவை தள்ளி வைக்க வேண்டும் வன்னியர்கள் என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேங்க. முதலமைச்சர் போனார். நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி விட்டு வந்து உரிமையுடன் உங்ககிட்ட வாக்கு கேட்குறேன், இனிமேல் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, உத்தரவிட்டு விட்டேன், அரசாணை வெளியானது அப்படின்னு சொல்லி போட்டாருங்க. அந்த மக்களும் பார்த்தீங்கன்னா அதை கேட்ட உடனே குஷி ஆயிட்டாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பலனடிக்கும் என்று தெரியாதுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயன் காலத்தில் பெரும்பான்மை சமூகங்கள் எதெல்லாம் இருக்குதோ அந்த சமூகத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கெல்லாம் குற்ற பரம்பரை சட்டத்தின் மூலமாக அவங்கள உள்ளே கொண்டு வந்தான். குற்ற பரம்பரை சட்டம் என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன, எந்த பொருளை விளைவித்தாலும் சரி ஆங்கிலேயன் சொல்லுகின்ற பொருளை தான் விளைவிக்க வேண்டும். அவன் எங்கே விற்க சொல்கிறானோ அங்கே தான் விற்கணும். என்ன விலைக்கு விற்க சொல்கிறானோ அந்த விலைக்கு தான் விற்கணும் முதல்ல. இரண்டாவது, இந்த ஒரு ஊரில் எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்கன்னா அந்த பெரும்பான்மை மக்களிடத்தில் இருந்து இந்த குற்ற பரம்பரை மூலமாக அடையாளப்பட்ட மக்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்று நினைச்சான். இந்த மக்களுக்கு ஏன் இவ்வளோ கொடுமைகளை இழைத்தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மக்கள் வீரமிக்கவர்களாக இருந்தாங்க. அவங்கள போர் மூலமாக வீழ்த்த முடியல. ரெண்டாவது, பொருளாதார ரீதியாகவும் வலிமையாக இருந்தாங்க. அதனால் அந்த மக்களை வீழ்த்த முடியல. அந்த மக்களை நம்மளால் ஆள முடியாது போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மை சமூகத்திடம் இருந்து இந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் குற்ற பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தான். அதன் மூலமாக அவங்க பொருளாதாரத்தையும் அவங்க வீரத்தையும் ஒடுக்கினான். சமூக அந்தஸ்தை குறைச்சான். சமூக அந்தஸ்தில் உயர்வாக இருந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சமூக மக்களிடையே அசிங்கப்பட்டு நின்னாங்க. அதுக்கு காரணம் இந்த சட்டத்தின் மூலமாக அவங்களை அடையாளப்படுத்தினது எப்படி தெரியுமா? கொலையும் களவும் வயிற்று பிழைப்புக்காக செய்யக்கூடியவங்க, திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அந்த மக்களை அடையாளப்படுத்தினா. அன்னைக்கு ஆங்கிலேயன் சொல் பேச்சு கேட்கின்ற மீடியாக்கள் தான் இருந்தது. அதனால் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் என்னடா சக மனிதர்களாக ஒன்றோடு ஒன்று வாழ்ந்துகிட்டு இருந்தோம், உறவாக இருந்தோம், இன்றைக்கு நம்மளை குற்ற பரம்பரை என்று சொல்லிட்டு குற்றவாளியாக அடையாளப்படுத்துகின்றானே அப்படின்ற எண்ணத்தினால அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் சமூகம் பார்க்கின்ற பார்வையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊரை விட்டு ஒதுங்கினாங்க, வேற ஊருக்கு போனாங்க. இல்லை காடுகள் மலையில் பார்த்தீங்கன்னா மறைந்தே வாழ்ந்தார்கள். அப்படி ஆங்கிலேயனுடைய சட்டத்துக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆட்படாதவங்கள அவனே பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு தடுத்தினான், நாட்டை விட்டு தடுத்தினான். அந்த அளவுக்கு அந்த ஆங்கிலேயனுக்கு அடிப்பணியாதவர்களுக்கு அக்கிரமத்தை இழைத்தான். அதில் என்ன உச்சம்னு கேட்டிங்கன்னா பெருவில் ரேகை வச்சுக்கணும். நீங்கள் குற்றப்பரமையில் தான் இருந்தவங்க, பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பெருவிரல் ரேகை வைத்து அடையாளப்படுத்தி கொண்டவங்க பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைவதற்குள்ளாகவே எங்கே போனாலும் உள்ளே வந்துடணும் ஊருக்குள்ளே. அதே மாதிரி சூரியன் உதயமான பிறகு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கனா இருந்தாலும் வேலைக்கு போகணும். அது அந்த மக்களை பார்த்தீங்கன்னா பெருவாரியாக பாதித்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி நவீன பாசன முறை கிடையாது. அன்றைக்கெல்லாம் ஏத்தமோ அல்லது கவலையோ மாடு மூலமாக தண்ணீர் இறைக்க வேண்டும்.
வெயில் நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. இரவு நேரத்தில் போனால் தான் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியும். இப்படி சூரியன் உதயமானதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வரணும். சூரியன் மறைவதற்குள்ளாக உள்ளே வந்துன்னு சொல்லும்போது விவசாய வேலைகள் பாதிப்படைந்தன. அதன் காரணமாக உற்பத்தி பாதிப்படைந்தது. அதற்கு பிறகு அவங்க எப்படி வாழ்வாதாரம் மிளிரும், ஆங்கிலேயர் எப்படி எதிர்ப்பாங்க? அதன் காரணமாக குற்றப்பரம்பரை சட்டத்தை போட்டான் ஆங்கிலேயன். அந்த சட்டமானது அவன் இருக்கிற வரைக்கும் இருந்தது. பல சமுதாய தலைவர்களும் ஒன்று சேர்ந்து நூற்றுக்கணக்கான சமூகத்தை குற்றப்பரம்பரைக்குள்ளே அழைத்தான். நாங்கள் குற்றப்பரம்பரை இல்லை என்று சொல்லி போராடி அதிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆனால் நீண்ட நாளைய ஒடுக்குமுறை காரணமாக, ஏன்னா விளைவிக்கின்ற பொருளை சொந்த பந்தங்களுக்குள்ளே விற்க முடியல, கையில் காசு பார்க்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, அதோட அவன் சொல்கிற இடத்துல விற்க முடியல, அவன் சொல்கிற பயிரை வச்சா இங்கே விளையாது. அதனால் பல்வேறுபட்ட புறக்கணிப்புகள், வாழ்வாதாரமே அற்று போய்விட்டது. அப்படி பொருளாதாரத்தை விழுந்து போன சமூகம் குற்றப்பரம்பரை என்ற அடையாளம் இல்லை என்றாலும் கூட வெளிவந்த பிறகு முன்னேற முடியல. அதனால ஆங்கிலேயன் போனதுக்கு அப்புறம் அந்த சமூகத்தை எல்லாம் ஒன்று திரட்டி டிஎன்டி, டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, சீர்மரபினர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று இருந்த அந்த சான்றிதழை ரெண்டாக பிரித்தாங்க. அப்படி பிரிக்கின்ற போது டிஎன்சி, அதாவது டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னும், இல்லை டிநோட்டிஃபைடு கேசட் என்றும், இன்னொன்று டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்றும் சொன்னாங்க. இதில் டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிக சலுகைகளும் அதிக இடஒதுக்கீடும் கிடைச்சிது. ஆனால் டிஎன்சி என்ற பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அதே மாதிரி எல்லாருக்கும் டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்ற சர்டிஃபிகேட் கொடுக்கறது கிடையாது. ரெண்டு விதமான சர்டிஃபிகேட் இருந்ததுனால இந்த சீர்மரபினரை பொறுத்த வரைக்கும் குற்றப்பரம்பரை என்று அடையாளப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து போன மக்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் சமமாக எழுந்து வர முடியல. ஒரே சட்டத்தினால ஒடுக்கப்பட்டவங்க ரெண்டு பிரிவாக பொருளாதாரத்தில் உயர்ந்து வராங்க. இது நீண்ட நாளாக கோரிக்கை வச்சாங்க தமிழக அரசாங்கத்துக்கு. என்னங்க ஐயா, எங்களை ஆங்கிலேயன் தான் புறக்கணிச்சான்னு பார்த்தா இப்போ நீங்களும் ரெண்டு விதமான சர்டிஃபிகேட் மூலமாக எங்களை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கீங்களே, ஒரே சர்டிஃபிகேட்டாக கொடுங்க, எங்கே போனாலும் சரி டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டியா இல்லை டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸா எதுனா ஒன்றை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதில் இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இனிமே டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்றோ டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி என்றோ ரெண்டு விதமான சர்டிஃபிகேட் இருக்காது, ரெண்டும் ஒரே சர்டிஃபிகேட்டாக சேர்த்துடுறேன். இனிமேல் ஒரே சான்றிதழ் வாங்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் வைத்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொருளாதாரத்தை உயர்த்தும் விதமாகவும் இடஒதுக்கீட்டில் சரியான விகிதாச்சாரம் கிடைக்கக்கூடிய விகிதத்திலும் சர்டிஃபிகேட்டை ஒன்றாக மாற்றினார். ஆனால் என்ன ஒரு தெளிவான ஒரு விவரம் இல்லை என்று கேட்டால் அது டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டியா அல்லது டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸா, இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்ல எந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க போறாங்க? குற்றப்பரம்பரை சட்டத்தினால் ஒடுக்கப்பட்ட சீர்மரபினருக்கு எதை தர போறாங்கன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் ரெண்டு சர்டிஃபிகேட்டை ஒரு சர்டிஃபிகேட்டா மாத்துங்க, அதான் நல்லா இருக்கும். ஒரு பிரிவினருக்கு அதுவும் இன்னொரு பிரிவினருக்கு இதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கின்றார். அதே மாதிரி வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தனி ஒதுக்கீடு கேட்குறாங்க. அந்த தனி ஒதுக்கீட்டு கோரிக்கையை முதல்வர்கிட்ட எத்தனையோ முறை வச்சுட்டாங்க. ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்றாரு. ஆனால் அது நிறைவேற்றின பாடு கிடையாது. தேர்தல் நெருக்கத்தில் அரசாங்க ஊழியர்கள் ஒட்டுமொத்த பேரும் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக கொதித்து எழுவார்கள். என்ன காரணம்? தேர்தல் வருகின்ற போதும் காது கொடுத்து கேட்பாங்க நம்முடைய கவலைகளையும் நம்முடைய பிரச்சனைகளும், அப்பதான் தீர்த்து கொள்ள முடியும். அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா கிடையாது, கையில் காசு வருது, வேலை இருக்குது. அப்படி இருந்தாலும் அவற்றினுடைய பலன் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. ஆனால் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் எங்களுக்கு என்ன தனி இடஒதுக்கீடு கேட்டோமோ அந்த தனி இடஒதுக்கீடு எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. வன்னியருடைய பிரதிநிதியாக பல தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்கள்லாம் போயிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அந்த கோரிக்கையை காது கொடுத்து கேட்டவர் நிறைவேற்ற போறேன்னா நிறைவேற்ற போறது இல்லையா எதுவுமே சொல்லலை. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருது, நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு. அதில் ஒரு வாக்குறுதியாக திமுகவை தூக்கி பிடிக்கக்கூடிய வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு தருவோம், அதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்வடைவார்கள் அப்படின்னு சொல்வதற்கான எந்த ஒரு வாக்குறுதியும் கிடையாது. நேற்று தருமபுரியில் பேசினார். அப்படி தருமபுரியில் பேசுகின்ற போது டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க எதற்காக பிஜேபியுடன் கூட்டணி வச்சிங்க? சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியான பாஜகவுடன் எதற்காக கூட்டணி வச்சிங்க? அவங்க என்ன சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க போறாங்களா? கிடையாது இல்லையா? அதோட போச்சுன்னா இடஒதுக்கீடு எதிராக இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்க பிஜேபியுடன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் கேட்டார். இப்படி இடஒதுக்கீடுக்கு சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியுடன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அது எதனால
எதற்காக அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் அதை சொல்ல போறதில்ல. அவர் மீது உயர்ந்த மதிப்பு மரியாதை இருக்கிறது. அந்த மதிப்பு மரியாதையை காப்பாற்றுவதுமாக நான் வெளிப்படையாக சொல்ல போறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பாஜக கிட்ட விலை போயிட்டாங்க, காசு வாங்கிட்டாங்க, சீட்டுக்காக போயிட்டாங்க, அரசியல் வாழ்க்கைக்காக போயிட்டாங்க, அவங்க மீது இருக்கின்ற வழக்குகளுக்காக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்றாரு. ஆனால் டாக்டர் ராமதாஸ் அங்கே ஏன் போனாரு? உங்ககிட்ட என்ன கோரிக்கை வைத்ததோ அந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி இருந்தீங்க என்றால் உங்க பின்னாடி நிக்க போறாங்க. இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் தான் சொல்றீங்க நாங்க எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க. என்ன சொல்றீங்க? பாருங்க, நம்மளால சென்சஸ்லாம் எடுக்க முடியாது, சர்வே வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம முதலமைச்சர் ஐயா. வன்னியர்களும் அதான் சொல்றாங்க, ஒரு சர்வே எடுங்க. ஏன்னா நம்ம தமிழகத்தில் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற 69% இடஒதுக்கீடானது இங்க இருக்குது. அந்த 69% இடஒதுக்கீடானது எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க என்று உச்சநீதிமன்றமானது கேட்டுக்கிட்டே இருக்குது. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் 9வது அட்டவணையில் சேர்த்து தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அந்த 9வது அட்டவணையில் 69% இடஒதுக்கீடு அப்படியே இருக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும், ஓபிசி மக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்பதை உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தினா தான் ஓபிசிகளுக்கான 69% இடஒதுக்கீடு கூட தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், 50% இடஒதுக்கீடுக்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு விடும். அதுக்கப்புறம் 69% இடஒதுக்கீடு நம்மளுக்கு கிடைக்காது. இந்த 69% இடஒதுக்கீடு கிடைத்த பிறகுதான் பட்டியலின சமூக மக்களுக்கு தனி ஒதுக்கீடும் நமக்கான தனி ஒதுக்கீடுமானது தனித்தனியாக பிரித்து நமக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42% நம்மளுக்கு கிடைக்குது. அந்த 42% ஓபிசி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு சர்வே எடுக்கணும். ஓபிசிகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கணும். ஆனால் மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் ஒரு 4 விஷயத்தை செய்கிறாங்க. பட்டியலின சமூக மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதோட பழங்குடியினர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதே மாதிரி இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 4 விஷயங்களை மட்டுமே எடுக்கிறாங்க. இவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுக்கிறீங்க எதுக்காக? சமூக அந்தஸ்து பொருளாதாரத்தில் உயர்த்தணும். இப்படி அவங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் கணக்கெடுப்புக்காக அவங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை கணக்கெடுப்பது போன்று சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 1931க்கு பிறகு எந்த ஒரு அரசாங்கமும் பிற்படுத்தப்பட்ட சமூகமானது எவ்வளோ பேர் இருக்காங்க என்று கணக்கெடுப்பே எடுக்கல. நீங்கள் சென்சஸ் எடுக்க வேணாம், ஒரு சர்வே எடுத்து கூட உச்சநீதிமன்றத்துக்கு தரலாம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தலைனா கூட நீங்கள் 69% இறுதிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சர்வே வேணும். அந்த சர்வே கூட எடுங்க அப்படின்னு கேட்டால் எடுக்க மாட்டாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பழைய விஷயங்களை நான் சுட்டி காட்டுகின்றேன் என்று சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் வன்னியர்களை சுட்டு போட்டது அதிமுக ஆட்சி. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவங்களுக்கு எம்பிசி என்ற ஒரு கோட்டாவை உருவாக்கி அதில் 138 சாதிகளை சேர்த்து அவங்களையும் அதில் இணைச்சோம். பிசியுடன் போட்டி போடுவதை விட எம்பிசியில் போட்டி போடலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒதுக்கீடு கேட்ட வன்னியர்களுக்கு ஒரு பிரிவையே உருவாக்கி அதில் சேர்த்து விட்டு இப்போவும் சண்டை போட்டிருக்காங்க. தனி ஒதுக்கீடு தராது போனதே திமுக செய்த வன்னியர்களுக்கான பெரிய துரோகம். இரண்டாவது, இப்போ 10.5% எடப்பாடியால் கொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. அந்த 10.5% உறுதிப்படுத்துகின்ற தரவுகளை எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழுவானது என்னாச்சுன்னு தெரியல, எப்போதும் கால அவகாசம் கேட்டுக்கிட்டே இருக்குது. தர்மபுரியில் வன்னியர்கள் உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தேன், அந்த குடும்பத்துக்கு வேலை கொடுத்தேன், ஓகே எல்லாம் நல்லது தான். அதே மாதிரி மிகவும் பிற்படுத்துகிற பட்டியலில் வன்னியர்களை சேர்த்து எல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்களுக்கான தனி ஒதுக்கீடு எத்தனை ஆண்டு காலம் போராடுறது? தமிழகத்தில் வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகமாக இல்லையா? இல்லை மற்ற சமூகங்களுக்கெல்லாம் என்ன உறுதிமொழி அளிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு உறுதிமொழியை அந்த தருமபுரி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் 10.5% நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுனீங்களா? அப்புறம் எதற்காக வன்னியர்கள் உங்கள் பின்னாடி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? உங்களுக்கே ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் 10.5% உறுதிப்படுத்துவோமா படுத்த மாட்டோமா அப்படின்றத எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? வன்னியர்களுக்காக நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். ராமசாமி படையாச்சர் அவர்களுக்கு மவுண்ட் ரோட்டை செலவு வச்சுருக்கேன், மணிமண்டபம் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு பல வகையாக பேசுகின்ற நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் இந்த வன்னியர்களுக்காக மிகவும் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய 10.5% எப்போ உறுதிப்படுத்த போகிறீங்க? எந்த இடத்துலையும் பேச மாட்டீங்களே. அப்போது உங்கள் கணக்கெல்லாம் என்ன? வன்னியர்களுக்கு 10.5% கொடுப்போம் என்று சொன்னால் மற்ற சமூகம் கோவித்துக் கொள்ளும் என்று தானே? ஏன்னா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்டு இன்னும் உயர்வு பெறாமல் கடைசி படிநிலையில் தான் கிடக்குறாங்க. இன்றைக்கி விவசாய வேலைகள் எத்தனை பேர் செய்கிறாங்க, எத்தனை சமூகம் செய்யுது அப்படின்னு கணக்கெடுத்து பாருங்களேன்.
பெரும்பான்மை சமூகமாக இருப்பது மண்ணில் தான் உழைச்சிட்டு இருக்குது, ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்குது, கொத்தனார் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க, ரோடு தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமூகம் எப்போது உயர்வடைவது, எப்போது அரசாங்க பதவியில் வர்றது? பாஜக ஆட்சியில் ஓபிசிகளுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கிடைத்திருக்குது? பாஜக ஆட்சியில் ஓபிசி துறை செயலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, ஐபிஎஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குற முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த ஓபிசியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு 10.5% தனி ஒதுக்கீடு ஏன் தரல? தருமபுரியில் முதலமைச்சரே பேசுகிறாரு, வன்னியர்கள் தனி ஒதுக்கீடு கேட்டாங்க பிசியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தனி ஒதுக்கீடு கேட்டு போராடி உயிர் நீத்த 22 பேருக்கு அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் தனி ஒதுக்கீடு கொடுக்கணும். ஆனால் முதலமைச்சர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அதை பற்றி இந்த தேர்தல் பரப்புரையில் பேசவே இல்லையே. அப்புறம் எப்படி அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வன்னியர் மக்கள்? அதனால தான் 2019 எதிர்பார்த்தாங்க, கிடையாது. 2021 ஆட்சிக்கு வந்த பிறகாவது உறுதிப்படுத்துவாங்கன்னு பார்த்தாங்க, கிடையாது. உச்சநீதிமன்றமானது அதை ரத்து செய்த பிறகு கண்டிப்பாக உடனடியாக கல்லூரி சேர்க்கையிலும் வேலை வாய்ப்பிலும் அதை கடைபிடிப்பாங்கன்னு பார்த்தாங்க, அப்படியும் கடைபிடிக்கல. இல்லை உச்சநீதிமன்றம் போயிட்டு மீண்டும் பெற்று தருவாங்கன்னு பார்த்தாங்க, அப்பயும் பெற்று தரல. இல்லை தேர்தல் வாக்குறுதியாவது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க, கொடுக்கல. இப்படி தொடர்ச்சியாக அந்த 10.5% கனவாகவே இருப்பதனால வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ வன்னியர்கள் இல்லை என்றால் வட மாவட்டங்களோ சென்னையோ அதோட போச்சுன்னா கிழக்கு மாவட்டமும் அவங்களால வெற்றி பெறவே முடியாது. குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரு, நம்ம ஏன் பெங்களூர் வரைக்கும் போகணும், அதுக்கப்புறம் சேலம், இது போன்ற இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வெற்றி கேள்விக்குறியாகும். அதனால் வன்னியர்களுக்கு அடுத்தடுத்த பரப்புரை கூட்டத்திலேயாவது 10.5% உறுதிப்படுத்துவோம் என்று முதலமைச்சர்கள் உறுதியளிக்க வேண்டும். அப்போ தான் மனம் குளிர்ந்து முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வன்னியர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், 2024 கூட வன்னியர்கள் ஏமாந்து போகலாம். ஆனால் 2026 கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். ஏன்னா எந்த கட்சியும் சரி, கொடுத்த கட்சியான அதிமுக கூட 10.5% பற்றி பேசுவது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் வன்னியர் இருக்காங்க. பார்க்கலாங்க 2024 மேற்கு, வடக்கு, கிழக்கு, சென்னை பகுதியில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு இருக்க போகுதுன்னு பாருங்க. நாங்கள் வெற்றி பெற்றுருவோம்பா காசு கொடுத்து அப்படின்னு சொன்னா கூட கடந்த முறை வாங்கின வாக்கு இந்த முறை திமுக கிடைக்காது. அப்போதான் தெரிஞ்சுக்குவாங்க வன்னியர்கள் நம்மளை விட்டு தள்ளி நிற்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அது 10.5% கிடைக்குதா இல்லை என்று பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி நண்பர்கள்.